நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்விற்கு காரணமான ஒளியின் பண்பு என்ன? ஒளியின் நேர்கோட்டு பண்பு. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது ஏற்படும் நிகழ்வு என்ன? சூரிய கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது ஏற்படும் நிகழ்வு என்ன? சந்திர கிரகணம். கண்ணாடியிலிருந்து பொருள் இருக்கும் தூரமும் கண்ணாடியிலிருந்து பொருளின் பிம்பம் இருக்கும் தூரமும் எவ்வாறு அமையும்? சமமாக அமையும். ஒளி இல்லை என்பது எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது? முழு அக எதிரொலிப்பு. தொலைத்தொடர்புக்கு முன்னர் பயன்படுத்திய தாமிர கம்பியிலான வடத்திற்கு மாற்றாக இப்பொழுது பயன்படுத்தப்படுவது எது? ஒளி இழைகள். தாமிர கம்பியிலான வடத்தை விட இதில் அதிக அளவு தகவல்களை அனுப்ப முடியும். ஊசித்துளை கேமரா மூலம் தோன்றும் பிம்பம் எவ்வகை பிம்பம்? மெய்பிம்பம். ஏனெனில் திரையில் வீழ்த்த முடியும் தலைகீழான பிம்பத்தை தோற்றுவிக்கும். ஆடியில் தோன்றும் பிம்பம் எவ்வகை பிம்பம்? மாய பிம்பம். ஏனெனில் திரையில் வீழ்த்த முடியாது நேரான பிம்பத்தை தோற்றுவிக்கும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மாய பிம்பமாகும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். ஆம்புலன்ஸுகளில் ஆம்புலன்ஸ் என்ற வேர்ட் தலைகீழாக எழுத காரணம் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தினால் ஆம்புலன்ஸ் என்று தெரிவதற்கு பதிலாக இந்த லெட்டர்ஸ் ரிவர்ஸில் தெரியும். சமதள ஆடி மற்றும் ஊசித்துளை கேமரா இவற்றில் தோன்றும் பிம்பங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊசித்துளை கேமராவில் மெய்பிம்பம் தலைகீழ் பிம்பம் இருக்கும். பிம்பத்தின் அளவு பொருளின் அளவு மாறுபடலாம். சமதள ஆடியில் மாயபிம்பம் நேரான பிம்பம் தோன்றும். பிம்பத்தின் அளவு பொருளின் அளவிற்கு சமமாக இருக்கும். சூரிய ஒளியில் வானவில் தோன்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியின் நிறமாலை. வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன? சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். கண்ணுறு ஒளியின் அலைநீளம் எவ்வளவு மதிப்பு உடையது? 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை. 1 நேனோமீட்டர் என்பது 10⁻⁹ மீட்டர். கண்ணுறு ஒளியின் பட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விப்ஜிஆர். வயலட், I means indigo, B blue, G green, Y yellow, O orange, or red. அதான் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஊதா. அதிக அலைநீளம் கொண்ட நிறம் சிவப்பு. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் நம் கண்ணின் விழித்திரையை அடையும் போது மூளையானது எந்த நிறத்தை உணர்கிறது? வெண்மை. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் எவ்வாறு அமையும்? கருமையாக அமையும்.